மிதிலை ராமாயணத்தில் புகழப்படும் ஜனக மகாராஜாவின் விதேக நாட்டு தலைநகரம். பழமையும் கலையும் மிகுந்த அழகுடைய நகரமாகும். அரண்மனையின் உப்பரிகையில் சீதை விளையாடிக் கொண்டிருந்த பந்து ராஜவீதியில் முனிவருடன் நடந்து சென்ற ராமரின் தோள் மீது விழுந்தது. ராமர் நிமிர்ந்து பார்க்க அதே வினாடியில் சீத்தையும் பார்க்க அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். இருவர் பார்வையிலும் 1000 அர்த்தங்கள் இருந்தன. இருவரது கண்களும் ஒன்றை ஒன்று ஈர்க்க அன்பால் நிலை தடுமாறி உணர்வுகள் ஒன்றாகின. முதலாவதாக வருகின்றான் பராக்கிரமசாலியான நெற்பரல் தேசத்து இளவரசன். அடடே, எவ்வளவு முயன்றும் அசைக்கவே முடியவில்லையே. இதை கூட தூக்க முடியாதா என்று நினைத்தவாறே அடுத்து வருகிறான் கலிங்க தேசத்து இளவரசன் வீரசேனன். இதோ வருகின்றான் இலங்கையின் மாமன்னன் ராவணேஸ்வரன். பத்து தலை ராவணனான எனக்கு சிவதனுசை வளைப்பது எளிதான ஒன்று. ஒற்றை விரலில் உயர்த்த முயல்கின்றான் ராவணேஸ்வரன். என்ன இது, நாம் நினைத்தது ஒன்று நடப்பது வேறொன்றாக இருக்கிறதே. ராவணேஸ்வரன் கோபமாக வெளியேறுகின்றான். விஸ்வாமித்திர முனிவரை வணங்கிவிட்டு மன்னர் ஜனகருக்கும் வணக்கம் செலுத்திவிட்டு உறுதியான கைகளால் வில்லை அனாயாசமாக தூக்கினார் ராமபிரான். துல்லியமாக வில்லை கட்டத் தொடங்கி சரத்தை இழுக்கிறார். பலத்த சத்தத்துடன் 2ஆக உடைகின்றது. சபையில் இருந்தவர்கள் பிரமிப்பில் மூழ்கினர். விஸ்வாமித்திரர் புன்னகை பூத்து ஆசீர்வதிக்கின்றார். ஜனக மன்னன் மகிழ்ச்சி அடைகின்றார். पवनज स्तुति पात्र पावन चरित्र रवि सोम पवनेत्र रमणीय गात्र. पवनज स्तुति पात्र पावन चरित्र रवि सोम पवनेत्र रमणीय गात्र. सीता कल्याण वैभोगमे सीता कल्याण वैभोगमे राम कल्याण वैभोगमे राम
கல்யாண வைபோகமே சீதா கல்யாண. மிதிலை மக்கள் மலர்களை பொழிய சீதை ராமர் திருமணம் இனிந்தே நடந்தேறியது. அன்பு, வலிமை, தர்மத்தின் அடையாளமாக மாறியது இந்த தெய்வீக திருமணம். வைபோகமே ராம கல்யாண வைபோகமே சீதா கல்யாண வைபோகமே சீதா கல்யாண வைபோகமே ராம கல்யாண வைபோகமே. ஆத்மா ராமானந்த ரமண ஆத்மா ராமானந்த ரமண அச்சுத கேசவ ஹரி நாராயண அச்சுத கேசவ ஹரி நாராயண ஆத்மா ராமானந்த ரமண ஆத்மா ராமானந்த ரமண பவபய ஹரண வந்தித சரண பவபய ஹரண வந்தித சரண ரகுகுல பூஷண ராஜீவ லோச்சன ரகுகுல பூஷண ராஜீவ லோச்சன ஆத்மா ராம ஆத்மா ராம ஆத்மா ராமானந்த ரமண அச்சுத கேசவ ஹரி நாராயண அச்சுத கேசவ ஹரி நாராயண.